Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோண்டோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். First of all, Eid Mubarak everyone. Eid Mubarak நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சோமாயிருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் எல்லாம் சோமாயிருக்கிறோம். எனக்கு இந்த நோம்பில் எந்த விதமான விளாக்ஸும் போட்டுப்படலை. எல்லாம் ரெசிபீஸ் தான் இந்த வருஷம் நோம்புக்கு எனக்கு போட்டும் பட்டுச்சு. ஸோ நோம்புக்கு போகிற ஒரு விளாக் ஒன்று போடுவோம்னு தான் நினச்சி உங்களோட இந்த விளாகை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ மிச்சமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுற சாட்டர்டே ஒன்றில் தான் பெருநாளைக்கு ஒரு நாளைக்கு முந்தி நாங்கள் வெள்ளனையோட எலும்பி எங்களுக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுற வேலை இஞ்சி பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு நாங்கள் கடைசி நேரத்தில் தான் பர்ச்சேசிங் பண்ணுவோம் அப்படின்ட்டு நினச்சிக்கொண்டு ஒரு சாட்டர்டே ஒன்றில் மார்னிங்கே போயிட்டோம். முந்தின நாள் சஹரையும் செஞ்சுட்டு அப்படி கொஞ்சம் நேரம் தொழுதுட்டு ஓதிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மணி காலத்தான் நாங்கள் கண்டிக்கு போனோம். போய்த்து ஃபெஸ்ட்டுக்கே மகள் கொஞ்சம் ஆப்பிக்கோலை பர்ச்சேசிங் பண்ணினா. இப்போ இந்த மாதம் சிங்களீஸ் அண்ட் தமிழ் அவருதும் வருது. அதனால் இப்போ சிங்களீஸும் நிறைய பேர் பர்ச்சேசிங் பண்ணுறதுல இருந்தாங்க. ஸோ அதனால் டெக்ஸ்டைல்ஸில் இருந்தாலும் இப்படி ஆப்பிக்கோலையோ ஃபுட் சிட்டிலேயோ இல்லாட்டி கீல்ஸ்லேயோ நிறைய பேர் எங்களோட ஆட்களும் சிங்களீஸும் இருந்தாங்க. சரி, நிறைய ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. எங்கே போய்த்தாலும் சரியான கூட்டம். ஸோ அதனால் நோம்பையும் பிடிச்சிக்கொண்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அந்த நெருக்கடிகளுக்கு பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு என்ன செய்ய, நாங்களும் கடைசி நேரத்தில் தான் பர்ச்சேசிங் பண்ணுவோம் அப்படின்ட்டு நினச்சிக்கொண்டு போய்த்தோம். எப்படியோ நான் வீட்டிலேருந்து போகும்போதவே என்னென்ன லிஸ்ட் வேணுமென்றுட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டுக்கொண்டு தான் ஆப்பிக்கோக்கும் போய்த்தோம். அதனால் எங்களுக்கு மிச்ச நேரம் அன்றைக்கி இருக்க வேண்டிய அவசியம் உண்டு ஈக்கல்ல. நான் என்னென்னா எடுப்போம் அப்படின்ற ஒரு தோட்டில் லிஸ்ட்டை பார்த்து அன்றைக்கு உண்டான எங்களுக்கு தேவையான திங்ஸை நாங்கள் எடுத்தோம். எங்களோட ஊருக்கும் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று ஈக்குது. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நான் எங்களுக்கு தேவையான சில திங்ஸையும் லிஸ்ட் ஒன்று எழுதி ஒரு 4-5 நாளைக்கு எடுத்து வச்சேன் தான். ஆனால் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இப்போ எங்களுக்கு தேவையான சில கேக் ஐட்டங்கள் செய்கிறேன்டா அதுக்குண்டான சில திங்ஸ் அதில் இருக்காது. ஸோ அதனால தான் நாங்கள் ஆப்பிக்கோக்கே போய் எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்தோம். இனி அங்கே போனால் நாங்கள் லிஸ்ட் ஒன்று என்னத்தான் லிஸ்ட் ஒன்று எழுதி எடுத்துக்கொண்டு போய்த்தாலும் அதை விட மேலதிகமாக சில சாமானம் எங்களுக்கு சில திங்ஸும் எடுத்துப்படுறேன். எத்தனை பேருக்கு இப்படி எங்களையே மாதிரி எடுக்கிறது எடுக்க என்ன நினச்சிக்கொண்டு நாங்கள் போகிறோமோ அதை விட மேலதிகமாக சில திங்ஸ் தான் லேடிஸ் எடுக்கிறதும் என்ன செய்ய அது லேடிஸுக்கு ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயமாகவே போய்த்திருச்சு. அப்படியே ஆப்பிக்கோலேருந்து நாங்கள் ஸ்ரீயானிக்கு தான் வந்தோம். ஸ்ரீயானிலேயும் அன்றைக்கு சரியான மாதிரி ரஷ். எங்கட ஆட்களும் தான் சிங்களீஸும் தான் அவ்வளோ நிறைஞ்சி நாங்கள் நோன்பு பிடிச்சிக்கொண்டு அன்றைக்கு சரியான மாதிரி ஒரு டயர்ட் அதுள்ளுக்கு சரியான அந்த நெருக்கடிகளுக்கு இந்த சில நான் தேடுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் பார்த்து எங்களுக்கு அழுத்து போய்த்திருச்சு. ஆனால் இந்த வருஷம் நான் எந்த விதமான ட்ரெஸ்ஸும் எடுக்கலை. இந்த தடவை நான் ஷாப்பிங் பண்ணினதுக்கு என்ன செய்ய எந்த விதமான ட்ரெஸ்ஸும் எடுக்கலை. ஸ்டிச் பண்ணி வச்சது இருந்துச்சு. அதை தான் நான் அன்றைக்கு பெருநாள் உடுத்ததும் ஹஸ்பண்டும் மகளும் தான் அன்றைக்கு எடுத்தாங்க. நான் மெட்டீரியல் கொஞ்சம் எடுத்தேன் தான். ஆனால் எனக்கு அது அன்றைக்கு லாஸ்ட் மூமெண்ட்டில் ஷாப்பிங் பண்ணினதால் எனக்கு அந்த மெட்டீரியலையும் தைக்க கிடைக்கல. அது அப்படியே ஈக்குது. இன்ஷா அல்லாஹ் அது அஜ் பெருநாளுக்காலும் தச்சு எடுக்கணும். இந்த டைம் ஒரு ரஷ்ஷாகவே பெய்துச்சு. நோம்பு சரியான வருத்தம், வெயிலும் கூட தானே. ஸோ அதனால் தைக்கிறன்ற ஒரு எண்ணமே எனக்கு வரலை. இல்லாட்டி எப்படி சரி மெட்டீரியலை ஆன்லைன்லையாலும் ஆர்டர் பண்ணி எடுத்து நான் எப்படி சரி ஸ்டிச் பண்ணுவேன். இந்த டைம் எனக்கு அந்த ஸ்டிச் பண்ணி
பெருநாளைக்கு உடுக்கணுமென்ற ஒரு ஐடியாவும் வரல. ஆனால் நாங்கள் பெய்த மாதிரி ஸ்ரீயானியில் ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு தான். கொஞ்சம் ப்ரைஸ் வைஸ் செல்ல போனால் பரவாயில்லன்ட்டு தான் செல்லணும். பரவாயில்ல இருந்தாலும் நான் அன்றைக்கி ரெடிமேட் டாப்ஸ் எடுக்கல, மெட்டீரியல் தான் எடுத்தேன். அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்படி தான் எங்களோட ஷாப்பிங் இருந்துச்சு அன்றைக்கி. பர்ச்சேசிங் எல்லாம் முடித்து வார மாதிரிக்கு நாங்கள் மரக்கறி கொஞ்சமும் முட்டையும் எடுத்தோம். இப்போ ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் முட்டை விலை குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் சில கடையில் சின்ன முட்டையும் பெரிய விலை 27 ரூபா அப்படி 30 ரூபான்னு தான் விற்கிறாங்க. நாங்கள் அன்றைக்கி கொஞ்சம் ஹோல்சேல் கடையில் எடுத்தோம். சைஸும் பரவாயில்ல, 27 ரூபா மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் எப்படியுமே வட்லாப்பம் எப்படியுமே இருக்கணுமே பெருநாளைக்கு. ஸோ அதனால் முட்டையும் கொஞ்சம் எடுத்தேன். அதுதான் இப்போ முட்டையை வந்தோடனே ஃப்ரிட்ஜில் வைப்போம் அப்படின்ட்டு வச்சு கொண்டு மீக்கிறேன். பர்ச்சேசிங் எல்லாம் முடிஞ்சு ஷாப்பிங் எல்லாம் போய்ட்டு வந்த உடனே என்னை வேலையை ஸ்டார்ட் பண்ணினான். இல்லாட்டி எனக்கு நேரமும் இருக்காது. ஸோ அதனால தான் இப்படி முட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் நோன்பு திறக்கிறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சேன். இல்லாட்டி டைமும் ஈக்காது. அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ பண்ணல, எனக்கு டைமும் அன்றைக்கு ஈக்கல்ல. இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுறது சண்டே மார்னிங்கில் இருந்து தான். சண்டே மார்னிங்கே எழும்பி என்னென்ன ஸ்வீட்டோ செய்ய தேவை ஈக்குதோ அந்தந்த ஸ்வீட்டை மார்னிங்கே எழும்பி செஞ்சு வச்சுட்டேன். எப்படியுமே மண்டே பெருநாள் வாரே சுகர்ன்ற சுட்டி மிச்சம் பதட்டம் இல்லாமல் மார்னிங்கே எழும்பி லட்டும் டேட் கேக் ரெசிபியையும் பட்டர்ஸ்காட்ச் புடினையும் தான் அன்றைக்கி மார்னிங்கே எழும்பி செஞ்சேன். அது சுட்டி எனக்கு மிச்சம் அன்றைக்கி போக வேலை ஈக்கல்ல. அதுக்கு அடுத்த நாள் லன்ச் குக் பண்ணுறது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. இந்த வருஷம் வட்லாப்பம் அவிப்போம் அப்படின்ட்டு தான் நினச்சேன். ஆனால் நான் நினச்ச மாதிரிக்கு நான் வட்லாப்பம் அவிக்கலை. வட்லாப்பம் செய்கிறேன்டா நான், எங்களோட ஹஸ்பண்ட், எங்களோட மகன் 3 பேரும் தான் வட்லாப்பம் விரும்பி தின்னுவோம். மவள் கொஞ்சம் வட்லாப்பத்துக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் பெருநாளைக்கு வட்லாப்பம் தின்னாட்டியும் சரியில்லைன்னுட்டு அன்றைக்கி நான் பட்டர்ஸ்காட்ச் புடின்னு தான் செஞ்சேன். இதோட ரெசிப்பியை நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக போடுறேன். இந்த வீடியோவில் லென்த்தாக போகும்னுட்டு நான் பட்டர்ஸ்காட்ச் ரெசிப்பியை அவங்களோட ஷேர் பண்ணல. சும்மா ரெண்டமாக தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணி மீக்கிறேன். இந்த பட்டர்ஸ்காட்ச் புடின் நான் இது தான் ஃபஸ்ட் தடவை ட்ரை பண்ணி மீக்கிறேன். மில்க் மெய்ட் போட்டு செஞ்சதால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மில்க் மெய்ட், பட்டர், ஃப்ரெஷ் மில்க் எல்லாம் சேர்த்து செஞ்சதால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருந்துச்சு இந்த பட்டர்ஸ்காட்ச் புடின். இன்ஷா அல்லாஹ் என் அடுத்த வீடியோவில் இந்த பட்டர்ஸ்காட்ச் புடின் ரெசிப்பியை நான் உங்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுறேன். எப்படியுமே வருஷம் பெருநாளைக்கு வட்லாப்பம் அவிக்கிறதை விட இப்படி ஒரு புடின், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புடினை செஞ்சு நான் அன்றைக்கி செஞ்சதில் எல்லோரும் நல்லா விரும்பி திண்டாங்களும் கூட. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாவும் இருந்துச்சு. அதே மாதிரி தான் நான் மிச்சம் இந்த தடவை ஸ்வீட் செய்யலை. லட்டும் டேட் கேக்கும் தான் செஞ்சேன். அதோட இந்த பட்டர்ஸ்காட்ச் புடினும். ஏற்கனவே லட்டு ரெசிபியை என்ன சேனலில் நான் அப்லோட் பண்ணி இருக்கிறேன். தேவையானவங்க போய்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லட்டு சோன் பாப்படி திண்டிக்கிற ஆட்களுக்கு தெரியும் அந்த சோன் பாப்படி டேஸ்ட். அதே டேஸ்ட்டுக்கு தான் இந்த லட்டு மீக்கும். சேம் டேஸ்ட், சோன் பாப்படி டேஸ்ட். ஸோ அதனால் இந்த லட்டு ரெசிபி தேவையானவங்க என் சேனலில் போய்த்து செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் டேட் கேக்கும் நான் என் சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணின வீடியோவும் அது தான். ஸோ அதனால் டேட் கேக் ரெசிபி தேவையானவங்களும் என் சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இது பெருநாள் மார்னிங் எடுத்த வீடியோ தான். நான் பள்ளிக்கு போய்த்தது ஒன்றே வந்து வீடியோ எடுத்து படலை. அன்றைக்கு எனக்கு ஃபோன் கொண்டு போகிறதுக்கு நினைவு வரவும் இல்லை. ஸோ அதனால் பள்ளிக்கு போய்த்த வீடியோ ஒன்றும் எடுக்கலை. மார்னிங் பள்ளிக்கு போய்த்துட்டு வந்தோடனே அப்படியே வளமை மாதிரி வருஷம் புட்டும் பீஃப் கறியும் பாலும் தான். ஸோ அதனால் அன்றைக்கு உண்டான பிரேக்ஃபாஸ்ட்டை நான் எடுத்தோம். பள்ளிக்கு போய்த்து வந்தோடனே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடித்த கையோட ரிலேஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஈத் விஷ் பண்ணினதுக்கு போகிறோம். குக் பண்ண தொடங்கினேன். குக் பண்ணுறதையும் வந்து நான் அன்றைக்கு லஞ்ச் குக் பண்ணுறதோண்டே வீடியோ எடுக்கலை. ஏண்டா வந்து அன்றைக்கு நான் மந்தி ரைஸ் தான் ஆக்கினேன். மந்தி வீடியோ வந்து மந்தி ரைஸ் ரெசிபி வீடியோ வந்து ஏற்கனவே என் சேனலில் அப்லோட் பண்ணி மீக்கிறேன். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் மிச்சம் லென்த்தாக போகும்னுட்டு மந்தி ரெசிபியும் நான் ஷேர் பண்ணலை. ஆனால் மாசி சம்பலும் அச்சாரும் நான் ஒரு 2-3 நாளைக்கு முந்தையே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சேன். அப்போ எனக்கு லேசாகிக்கும். இல்லாட்டி ஒரே நேரத்தில் எல்லாம் செய்ய பொருட்கள் எனக்கும் கஷ்டம், நோம்பை பிடிச்சி கொண்டு டயர்டாகவும் மேலா. ஸோ அதனால் அது ரெண்டையுமே ஒரு கொஞ்சம் முந்தியே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சேன். ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த பெருநாளைக்கு முந்தின நாளும் ஸ்வீட் மட்டும்தான் செய்ய வேண்டிய மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கு மாஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட லஞ்ச் டேபிள் பெருநாளைக்கு இப்படி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திக்குமென்ட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோண்டோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.